விஜய் ஆண்டனி சார் நடித்த தமிழரசன் படம் தான் என்னுடைய கடைசி படம். அப்புறம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு முடக்குவாத நோய் வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு. நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த செட்டில் தான் நான் கடைசியாக எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நான்வெஜ் டிஷ் சாப்பிட்டேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான்வெஜ் டிஷ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எனக்கு செஞ்சு தராங்க. வாங்க பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக மீதி பேசலாம். போதுமா? பொரிச்ச மீன் குழம்பு இந்த காம்பினேஷனோடு நான் சாப்பிட்டு 5 வருஷம் ஆச்சு. கோயம்புத்தூர் ஜிஹெச்லேயே 1 வருஷம், அப்புறம் மேட்டுப்பாளையம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 1 வருஷம், சென்னையில் சினிமாவில் 5 வருஷத்துக்கு முன்னே சாப்பிட்டது. ஷூட்டிங் சாப்பாடு இப்படி தான் இருக்கும் நிறையா. சசிகுமார் சார் கம்பெனி, விஜய் ஆண்டனி சார் கம்பெனியெல்லாம் நல்லா சூப்பராக போடுவாங்க சாப்பாடு. நான்வெஜ்ஜு குறை இருக்காது. அங்கே சாப்பிட இன்றைக்கி இதாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க எங்கள் குழந்தைங்க, எங்கள் அண்ணி எல்லாம் சேர்ந்து. ரொம்ப நன்றி. கடவுளுக்கும் நன்றி, இன்றைக்கி எனக்கு இந்த உணவை கொடுத்த கடவுளுக்கும் நன்றி, என் குடும்பத்தாருக்கும் நன்றி. நான் சாப்பிட்ற நீங்களும் சாப்பிடுங்க. பொங்கு புயல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சூப்பர், செம்ம டேஸ்ட், செம்ம லைக். ஓகே, பாய் பாய். என்னுடைய பல ஆண்டுகள் திரைப்பயணத்தில் எனக்கு யாரும் எந்த உதவியும் செய்யலை. ஒரு சில நண்பர்கள்ட்ட மட்டும்தான் உதவி கேட்டேன். ஏன்னா எல்லாருமே அப்படி தான். சென்னையிலேருந்து வெளியே வந்துட்டோன்னு வைங்களேன், ஒரு 2 மாதம் 3 மாதம் அவ்வளோதான். என்னமோ புதுசாக யாரோ நம்மளை ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி தான் 100க்கு 90 பேர் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டேன். சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி. நீங்களும் உங்கள் வீட்டில் அனைவரும் மனமகிழ்வுடன் நல்லா இருக்கணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி.